மாமா இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு உனக்கு பிடிக்காத ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். களி தானே? கேழ்வரகு களி. கேழ்வரகு களி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டில் எல்லாமே சாப்பிடுவோம், என் மனைவியை தவிர. நல்ல பொருள் எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு அதை நான் செஞ்சு சாப்பிட போறேன். அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்றேன். நம்ம வீட்டு கிச்சன்ல ஈஸியா டேஸ்டா அதை எப்படி செய்யலாங்கிறத நான் தான் உங்க தினேஷ் நாகூர்ல இருந்து செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈஸி வேணா சொல்லுங்க, டேஸ்டின்னு சொல்லிடாதீங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். 1 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம், ராகி மாவு. ஓகே, 3 டம்ளர் தண்ணியை அடுப்பில் போட்டுங்க. அதாவது நல்ல கனமான பாத்திரத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் நூக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நொய்யின்னு சொல்லுவோம், குருணைன்னு சொல்லுவோம். அரிசி குருணை இருக்கு இல்லையா, அது 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறு இருக்கு இல்லையா, இதை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இதில் போட்டுருவாங்க. அது போட்டு தான் கலந்து சாப்பிடுவோம் நாங்கள். உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னா நீங்கள் நொய்யை கூட போட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, போடக்கூடாது உப்பு, கொஞ்சம் ருசியாக இருக்கணும் இல்லையா களி. நான் சேர்த்துறேன் மாவை. மாவை கொட்டிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடியை போட்டுருங்க. 15 நிமிஷம் இது கண்டினியூவாக வேகணும். 15 நிமிஷமாக நம்மளே நிதானமாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கலக்கி விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு இப்போ இது நல்லா கலக்குங்க. கட்டி இல்லாமல் இந்த தண்ணியாக இருக்கும்போதே கலக்கிடுங்க வேகமாக. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். 1க்கு 3 தண்ணியாக கரெக்டாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இப்படியே டைட்டாக ஆகிடும். இது வெந்துருச்சா வேகலையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பாருங்கள். சும்மா தொட்டிங்கன்னா கையில் ஒட்டவே கூடாது. அடுப்பு அணைச்சிட்டு இப்போ களியை உருட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் தான் நல்லா உருட்டுறீங்களேன்னு சொல்லாதீங்க. தலை தலைன்னு இருக்கு பாருங்கள், கொதிக்குது. கேழ்வரகு களிக்கு என்ன சைடிஷ்லாம் நல்லா இருக்குன்னா, நிலக்கடலை சட்னி, கத்திரிக்காய் கடையல், தக்காளி கடையல், மீன் குழம்பு, கீரை குழம்பு, கறி குழம்பு, இதுதான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். இது சாம்பார்லாம் சேராது. இப்போ அவங்க சொன்னதில் மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. வேறு எது இருந்தாலும் நான் அந்த களியை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இங்கே வாங்க, இது நேற்று வச்ச மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு இருக்குன்னு தான் நான் களியே செஞ்சேன். இன்னைக்கு வேற செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. காடை பிரியாணி செய்யறதா வீடியோ எடுக்கலான்ட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நேற்று வச்ச மீன் குழம்பு மாதிரி உங்கள் ஒப்பனை காலி பண்ணுவோம், மரியாதை காலி பண்ணுங்க அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டாங்க. சோறு எடுக்க வந்தா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சோறு வடிச்சுனா காலி பண்ணி, களி செஞ்சது காலி பண்ணுனாங்க. ஸோ இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். களியை மெல்லக்கூடாது. ஓகே, எடுக்கிறீங்க, நாக்கில் வைக்கிறீங்க, முழுங்கிடுறீங்க. இப்படி தான் சாப்பிடணும். கொதிக்க 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 களியை சாப்பிடும்போது இந்த ட்ராவல் ஆகி போகிற இடம் எல்லாமே தெரியும் நமக்கு. ருன்னு போகிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.